ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தான் எப்படி விண்டோஸ் 11ல் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பைத்தான் கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஈஸியான இருக்கிற விஎஸ் கோடும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, இப்போ நம்ம லேட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா நீங்கள் கூகுள் சர்ச்சில் போயிட்டு பைத்தான் டவுன்லோட்னு நீங்கள் சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணி என்ட்ரு கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட்குள்ளே போங்க, டவுன்லோட் பைத்தான்னு. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். நான் லிங்க் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கே நீங்கள் டவுன்லோட் பைத்தான் 3.10.0 இருக்குல்ல, அதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். இந்த வெர்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் ஆகும். இல்லை உங்களுக்கு பழைய வெர்ஷன் அப்படி வேணும்னா ரிலீஸ் வெர்ஷன்ஸ்னு கீழே இருக்கும், கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் பழைய வெர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் தனித்தனியாக. அதுவும் வேணுனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இருக்கிறதுலே கரண்ட் வெர்ஷனான 3.10.0 நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணால் போதும், டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ், மேக்ஸ் எல்லாத்துக்கும் வரும். இப்போ நான் கிளிக் பண்ணால் கீழே டவுன்லோட் ஆகுது. இது ஜஸ்ட் 27 MB ஃபைல் தான். இதோட டவுன்லோட் ஸ்பீட் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து வேரி ஆகும். ஃபுல்லாக டவுன்லோட் ஆனவுடனே ஷோ இன் ஃபோல்டர் கிளிக் பண்ணுங்கள். ஷோ இன் ஃபோல்டர் கிளிக் பண்ணவுடனே உங்களோட ஃபைல் மேனேஜருக்கு போகும். இதுதான் உங்களோட பைத்தான் ஃபைலு. இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணவுடனே ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த பாப்அப் விண்டோவில் ஆட் பைத்தான் 3.10 to பாத்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் நவ் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனே ஃபைல் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டாலேஷன் வரும். இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது உங்களோட கம்ப்யூட்டர் ஸ்பீடை பொறுத்து இருக்குது. இப்போ நமக்கு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செட்டப் ஃபார் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு. அப்படியே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த விண்டோவை. இப்போ நம்ம பைத்தான் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணது கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறது எப்படின்னா, உங்கள் சர்ச்சில் போயிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோடனே உங்களோட பைத்தான் வெர்ஷன் அங்கே கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா உங்களோட பைத்தான் கரெக்டாக உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம விஎஸ் கோடுன்ற ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம். உங்களோட க்ரோமில் போயிட்டு விஎஸ் கோட் டவுன்லோட்னு கூகுள் சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. டவுன்லோட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் மேக், லினக்ஸ், விண்டோஸ்ன்னு இருக்குது பாருங்கள். அந்த வெப்சைட்குள்ளே கிளிக் பண்ணி போய்க்கோங்க. இப்போ இது வந்து 3 OSக்கும் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் எந்த ஓஎஸோ அந்த ஓஎஸ்க்கான ஃபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம விண்டோஸ் 11க்கு இன்ஸ்டால் பண்ணுறதுனால விண்டோஸை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகும் கீழே. இப்போ நமக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஃபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 70 to 80 MB தான் இருக்கும். இப்போ நமக்கு டவுன்லோட் முடிஞ்சிச்சு. டவுன்லோட் முடிஞ்சோடனே ஷோ இன் ஃபோல்டர்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஷோ இன் ஃபோல்டர் கிளிக் பண்ணோடனே இந்த ஃபைல் உங்களுக்கு உங்களோட ஃபைல் மேனேஜரில் வியூ ஆகும். இப்போ நமக்கு நம்மளோட விஎஸ் கோட் ஆப் டவுன்லோட் ஆகிடுச்சு. அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணோடனே ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த பாப்அப் விண்டோவில் நீங்கள் ஐ அக்செப்ட் தி அக்ரிமெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தோடனே உங்களோட பாத் செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் பாத் அப்படியே விட்டுருங்க. அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இன்னொரு தடவை நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள். பின்னாடி இருக்கிற விண்டோஸ்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது அப்போ தான் உங்களுக்கு தனியாக இன்ஸ்டாலேஷன் விண்டோஸ் மட்டும் தனியாக தெரியும். இப்போ இங்கே கிரியேட் எ டெஸ்க்டாப் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் எ டெஸ்க்டாப் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு உங்களோட கம்ப்யூட்டரோட ஸ்பீடை பொறுத்து இது இன்ஸ்டால் ஆகிற டைம் வேரி ஆகும். இப்போ உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனவுடனே ஃபினிஷ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெஸ்க்டாப் ஐக்கான் இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு லைட்டு டார்க் தீமா இல்லை லைட் தீமா இல்லை கலர் ஹை சேச்சுரேஷனான்னு கேட்குது, ஹை கான்ட்ராஸ்டான்ட்டு. நம்ம டார்க் செலக்ட்லேயே வச்சுருவோம். இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சின்னதாக கேட்கும். இதெல்லாமே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்.
இதுக்கப்புறம் நீங்கள் கோட் ரன்னர் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த விஎஸ் கோடில் கோட் ரன்னர்ன்ற பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். கீழே பாக்ஸை கிளிக் பண்ணி அதை சர்ச்சில் போயிட்டு கோட் ரன்னர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த கோட் ரன்னர்ன்ற பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். இன்ஸ்டால் கொடுத்துட்டு இன்ஸ்டாலிங்னு வரும், வெயிட் பண்ணுங்கள். இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகுது. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த பேக்கேஜோட யூசஸ்லாம் வரும். நீங்கள் இதில் ஷார்ட்கட்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு அந்த கோடோட பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பைத்தான் அடுத்த பைத்தான் பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த கோடில், விஎஸ் கோடுன்ற ஆப்பில். இப்போ நீங்கள் அதே சர்ச்சில் பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இங்கே மைக்ரோசாஃப்ட் வெரிஃபைட் சிம்பிள் இருக்கான்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா இன்ஸ்டால்ன்றதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைலில் நியூ ஃபைல் கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஆஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதே ஃபைல்லே கீழே சேவ் ஆஸ் இருக்கும். இது நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அந்த பேர் போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன பேர் போட்டாலும் .py அப்படின்னு முடித்தாதான் அது வந்து பைத்தான் ஃபைலாக கம்ப்யூட்டர் எடுத்துக்கும். அதனால் நீங்கள் என்ன பேர் வேணால் போடலாம், அந்த .py போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சும்மா ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் அடிக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்ட்ரோல் S கொடுத்து கூட சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஷார்ட்கட் இருக்குது. இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு அந்த ப்ளே ஐ பட்டன் சிம்பிள் மாதிரி இருக்கும், அந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா ரன் ஆகும். இப்போ கீழே பாருங்கள், நம்ம சப்ஸ்கிரைப் நவுன்றது பிரிண்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான், இந்த ப்ரோக்ராம் இப்போ எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ இன்புட் வாங்கி அவுட்புட் கொடுக்குற மாதிரி இன்னொரு ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது இன்னொரு நியூ ஃபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைல் அப்படியே சேவ் ஆஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்குமே வந்து அங்கேயே சைட்லேயே வந்து ஷார்ட்கட் இருக்கும். அது உங்களுக்கு வேணும்னா அந்த ஷார்ட்கட் நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டைப் பண்ண ப்ரோக்ராம் நம்ம இப்போ சேவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் S கொடுத்து கூட சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு என்டர் யுவர் நேம்னு கேட்குது. நம்ம நேம் என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு நேம் என்டர் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோடனே ஃபாதர் நேம் கேட்குது. ஃபாதர் நேமே நம்ம என்டர் பண்ணிடலாம். டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்கலாம். என்ட்ரு கொடுத்தோன்னே இப்போ பாருங்கள், நமக்கு ஃபுல் நேம்னு சொல்லிட்டு நம்ம அப்பா பேர் சேர்த்து வந்துருச்சு. நம்ம அது மாதிரி தான் நம்ம இப்போ ப்ரோக்ராம் எழுதியிருந்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நம்ம இதில் எந்த பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணாலும் கரெக்டாக ரன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சூர்யா.